டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜன் டைரக்ஷனில் நம்ம சூரியனா ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மாமன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருக்காங்க. மாமன் படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆடியோ லான்ச் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மாமன் படம் May 16 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மாமன் படத்தை மலையாளம் லாங்குவேஜ்லையும் May 16 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மாமன் படத்துக்கு அப்புறம் சூரியனா ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மன்றாடி. இந்த படத்தை டைரக்டர் மதிமாறன் புகழேந்தி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ தெலுங்கு லாங்குவேஜ் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நேச்சுரல் ஸ்டார் நானி அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஹிட் த தேர்ட் கேஸ். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. இப்போ ஹிட் த தேர்ட் கேஸ் படம் 101 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஹிட் படம் மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யாவோட ரெட்ரோ படமும் 104 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். வைபவ் ஹீரோவை நடிச்சிருக்க சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படம் June 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பேசல் ஜோசப் ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் மரண மாஸ். இந்த படம் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் சோனி லிவ் OTTல May 15 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜாக் அப்படிங்கிற தெலுங்கு படம் May 18 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் கவுண்டமணி அவர்களுடைய ஒய்ஃப் சாந்தி அவர்கள் உடல்நிலை குறைவால் இறந்துட்டாங்க. அவங்களுடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் அப்படின்னு எல்லாருமே கவுண்டமணி அவர்களை சந்தித்து இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆக்டர் யோகி பாபு ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஜோரா கையை தட்டுங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் டீசெண்டாக இருக்கு. இந்த படம் ஒரு காமெடி ஹாரர் மூவியை எடுத்திருக்காங்க. ஜோரா கையை தட்டுங்க அப்படிங்கிற இந்த படம் May 16 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ரீசெண்டாக மோகன்லால் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகிருக்க படம் தான் தொடரும். இந்த படம் ஏற்கனவே 100 கோடி வசூல் அடிச்சிருச்சு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வார இறுதியில் 160 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் வேர்ல்டு வைடா. மலையாளம் லாங்குவேஜில் இவ்வளோ சூப்பர் ஹிட் அடிச்ச படத்தை தமிழில் ரிலீஸ் பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு தொடரும் படத்தை May 9 தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க தியேட்டரில். ஸ்குவாட் கேம் சீசன் 1 சீசன் 2 தொடர்ந்து சீசன் 3 அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்காக ஒரு ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்குது. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஸ்குவாட் கேம் சீசன் 3 நெட்ஃப்ளிக்ஸில் June 27 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கூலி. கூலி படம் August 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸுக்கு 100 நாள் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன தளபதி படத்தில் வர அந்த ஐகானிக் சீனை கூலி படத்தில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. சூரியனை ஒரு பக்கம் காட்டி இன்னொரு பக்கம் நம்ம தளபதி ரஜினி ஸ்டைலில் ஒரு லுக் விடுவார்ல, அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க கூலி படத்தில். டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் சூர்யா நடிப்பில் ரிலீஸ் ஆகி இப்போ சூப்பர் ஹிட் ஆகிருக்கிற படம் தான் ரெட்ரோ படத்தை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துட்டு படத்தை பற்றியும் சூர்யாவோட ஆக்டிங்கை பற்றியும் பாராட்டினதா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு. சூர்யாவோட ரெட்ரோ படம் வேர்ல்டு வைடா 104 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். சசிகுமார் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஃப்ரீடம். இந்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் May 9 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷனில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிருக்க படம் தான் தக் லைஃப். இன்னும் இந்த படம் ரிலீஸுக்கு 30 நாள் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். படம் June 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ருக்குமணி வசந்த் நடிச்சிருக்க புது வெப் சீரிஸ் உடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு தேவிகா அண்ட் டேனி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் கூடிய சீக்கிரம் Jio Hotstar OTTல ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஹாலிவுட்டில் லியோ அண்ட் ஸ்டிட்ச் அப்படிங்கிற அனிமேஷன் மூவியோட லைவ் ஆக்ஷன் மூவி May 23 இங்கிலீஷ் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ஷாம் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் அஸ்திரம். இந்த படம் May 9 ஆஹா தமிழ் OTTல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் டேன் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.